பிக் பாஸ் சீசன் 9 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, எப்ப அந்த ஐ லோகோ வரப்போகுது, விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுமே இருந்துச்சு. இப்ப வந்து சவுத் இந்தியனோட ஹெட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் குட்டி ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுது. யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் வர போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமா அடிக்க ஆரம்பிச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மலையாள பிக் பாஸா இருக்கட்டும், தெலுங்கு பிக் பாஸா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி பறிச்சாங்கடு தெலுங்குல வேற லெவல்ல நாகார்ஜுனா பண்ணிட்டு இருக்காரு. கூலியில தான் சரியா பண்ணல, அங்க நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஏன்னா பாட்லாம் தலையில உடைச்செல்லாம் வந்து சம்பவம் பண்ணுவாரு. இந்த சைடு வந்து லாலட்டாவும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மலையாள பிக் பாஸ் வந்து டெய்லி நான் ப்ரோமோ பார்த்துட்டு இருக்கேன், எபிசோடே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. சண்டை 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 சண்டை. காலையில எந்திரிச்சோடனே காப்பி போடுறப்ப ஒரு சண்டை, டீ குடிக்கிறப்ப ஒரு சண்டை, சாயங்காலம் அதுக்கப்புறமேட்டு குளிக்கிறப்ப ஒரு சண்டை. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாள் பூரா காலையில விடிஞ்சாவே சண்டை தானா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப சண்டையா இருந்தாலும் கடுப்பாவே இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா களிமண் எல்லாம் புரட்டி இதெல்லாம் கொண்டு வராங்க. நம்ம வந்து ஸ்ருதிகா சீசன் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி அதுதான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா மலையாளம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கும் குறைவில்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. அதை தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் குட்டி அவர்கள் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். போன சீசன் முடிஞ்சோடனே வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அடுத்த சீசன் நீங்க வந்து நவரசம் கலந்த ஒரு சீசனை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம், கரெக்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஹிண்ட் விஜய் சேதுபதி இருப்பாரா அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசனை வந்து இப்ப அவர் படங்கள்லாம் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்க்கான டேட்டுமே கொடுத்திருக்காரு. அவர் தான் வந்து தொகுத்து வழங்க போறாரு, அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கமல் ஃபேன்ஸ், ஆண்டவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்ப எங்க ஆண்டவர் இல்லையா இந்த சீசனுமே, அடுத்த சீசன் வருவாரான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் அவர் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுது. விஜய் சேதுபதி கண்டினியூ பண்ணுவாரு, இருந்தாலுமே வேற யாரும் மாற்றுதல் கூட இருக்கலாம் ஒழிய கமலஹாசன் அவர்கள் வருவாரா இனிமேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சான்சஸ் வெரி லோ அப்படின்னு தான் சொல்லுவேன். இவர் தான் வழங்க போறாரு. அப்படி இருக்கும் விஜய் சேதுபதி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராணவ அவமானப்படுத்தி இருப்பாரு, அருணை ஒரு சில இதெல்லாம் கழுவி ஊத்திருப்பாரு, ஒரு சில டைம் ஒன் சைடா பேசியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து நிறைய ஹேர்ட்டை சம்பாதிச்சிருந்தாரு. ஆமா தானே இல்ல தானே, ஆமா தானே இல்ல தானே, அந்த தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து அவர் தள்ளி வச்சுட்டு இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமலஹாசன் அவர்கள் நீங்க காப்பி அடிக்க வேணாம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை கொண்டு வாங்க. யாராருக்கு ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா கண்டவன் ஏதோ சொல்லிடுறீங்க, இல்லாட்டி நம்மளே தூங்க வச்சிடுறீங்க, தாளாட்டு பாடிட்டு இருக்கீங்க. இந்த ஷோக்கு வந்து அவர் சொல்றாரு கண்டஸ்டன்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டஸ்டன்ட் எந்த அளவு முக்கியமோ அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. ஷோ வந்து 24/7 நல்லா இருக்கும். அந்த சனி ஞாயிறு வந்து என்னென்ன கேள்வி நீங்க கேட்க போறீங்களோ அதை பொறுத்துதான் வந்து மக்கள் வந்து சுவாரஸ்யம். சாட்டர்டே வந்துருச்சுரா, வந்து ஆண்டவர் இன்னைக்கு வந்து யாரை புரட்டி எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கோட்டெல்லாம் கழட்டிட்டு சம்பவம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சில எபிசோடுகள்ல பாத்தீங்கன்னா செம்மையா நோஸ் கட் பண்ணி செம்மையா பண்ணியிருக்காரு. அதை தான் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து எதிர்பார்க்கிறாங்க. இந்த டைம் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால கண்டிப்பாவே வந்து அவர் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை நம்ம சஜஷனா தான் வைக்கணும் ரசிகரோட சார்பாக. அப்புறமேட்டு கிருஷ்ணன் குட்டி அவர்கள்ட்ட நிறைய தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி, இன்னொரு இதுல ஒரு பேட்டி, என்ன விகடன் நினைக்கிற நிறைய இதுல பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மலையாளம் பிக் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா, சூப்பராகவே இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நீங்க வந்து திருநங்கைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தீங்க, அங்க பாத்தீங்கன்னா லெஸ்பியன் கப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, மோகன்லால்லாம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவருமே வந்து செம்மையாவே பதில் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் பேசுறத வச்சு நான் ஃபுல்லாவே பார்த்த வரைக்கும் என்ன தோணுது, அவர் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு, எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்க மொக்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற சினிமாங்களே பார்ப்போம், என்னடா இவங்க இவ்வளவு சூப்பரா பண்றான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவோம். அதே ஒரு பேட்டர்ன்ல தான் பாத்தீங்கன்னா அவருமே தமிழ்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் வைஸ் வந்து கண்டிப்பாவே இருக்கும். போன சீசன் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கு முந்தின சீசன் பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இந்த சீசன் வந்து காமன் ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா உள்ள இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவி ஆர்டிஸ்டுமே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. ரொம்ப அதிகமா இல்லாட்டியும் காமன் பீப்புளும் இருப்பாங்க, விஜய் டிவி ஆர்டிஸ்டுமே இருப்பாங்க. அந்த வாட்டர் மிலான் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் நான் நிறைய பேர் கேட்டேன். இல்லப்பா அவர்லாம் வரமாட்டாரு, வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவர் பேசுற விஷயம் தோணுது, நல்ல ஆடிஷன்லாம் சூப்பரா பண்ணி நிறைய பேரை நல்லாவே எடுப்பாங்க, இனோவேட்டிவா நிறையவே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்லாம் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாகேசன் பேர் வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்கு, ராப்பர் அவர் பேருமே அடிப்படுது. அப்புறம் ஃபரீனாவா இருக்கட்டும், அப்புறமேட்டு புவியரசு வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க.
இருக்காரு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறமேட்டு வினோத் பாபு போன சீசனே வர வேண்டியது இந்த சீசன் அவர் வராரு. அது மட்டும் இல்ல பாரதி கண்ணம்மால வில்லியம் சாப்பாடின்னு அவங்களுமே இருக்காங்க. அதாவது ஒரு டீம்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா போன சீசன் வந்திருந்தாங்களா இந்த சீசன் நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஜே பார்வதியை வந்து நம்ம சர்வைவர்ல நம்ம பார்த்திருந்தோம். அந்த சீசனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அக்கா பிக் பாஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்தது யாருன்னா விஜய் பார்வதி தான். சமீபமா வந்து அவங்க இன்ஸ்டாவா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் அவங்க பேசுற விஷயங்களே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து வைரல் ஆகும். அதனால வந்து அவங்க கண்டிப்பா இந்த சீசன்லமே இருப்பாங்க. சந்தோஷ் பிரதாப் இந்த மாதிரி வந்து அஸ்வின் இந்த அவரோட நல்ல ஃபேஸை கொண்டு வரணும், நான் வேற மாதிரி ஒரு ஹீரோடா அப்படின்ற மாதிரி பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வராரு. அதுக்கப்புறமேட்டு பாலசரன் அவர் என்ன லப்பர் பந்து நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்கு, அவர் எப்படி உள்ள வருவாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு வேற ஒரு முகத்தை காட்டணும் அப்படின்றது நான் ஆக்டரை ஒரு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹீரோவை கூட வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவருமே வராரு அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ரூமர்ஸாவும் ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில இருந்து குக் வித் கோமால இருந்து சபானாவா இருக்கலாம், உமரா இருக்கலாம், அதுல இருந்து ஒரு 4-5 பேர் கண்டிப்பாவே வருவாங்க. அப்புறம் விஜய் டிவி சீரியல்ஸ்ல இருந்து ஒரு சில பேர் வருவாங்க. அப்புறம் கேபிஓல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வினோத் பாபு அவர்லாம் ஒரு சில பேர் வருவாங்க. அப்புறமேட்டு பிலிம்ல இப்ப பூனம் பாஜுவா இருக்கலாம், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி நல்லா நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் இல்லாம இருப்பாங்க, அடுத்து வேற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு யங்கா நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீனியரா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ண அவங்களோட அலப்பறைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்புறம் ஒரு வெளிநாட்டு ஆள்ல இருந்து ஒரு பேரை கூட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சோசியல் மீடியால பிரபலமா இருக்கவங்கள பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரின்னு வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சிங்கர்ஸ், கானா பாடகர், அந்த மாதிரி பார்த்து ஏகப்பட்ட கேட்டகரி பிரிச்சு வச்சு உள்ள இறக்குவாங்க. இறக்கிட்டு பாத்தீங்கன்னா ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம சீசன்ல வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல டாஸ்க் சுத்தமா மொக்கையா இருக்கு, அதனால டாஸ்க் வந்து வேற லெவல்ல பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து நவரசங்கள் கலந்து இந்த 9th சீசன்ல டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐலோகோ எப்போ வரும், எப்ப ப்ரோமோ வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ ஆகஸ்ட் எண்டு முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு. செப்டம்பர் 1 அல்லது 2nd வீக்ல பாத்தீங்கன்னா ஐலோகோ வந்து வந்துடும், அதாவது விரைவில் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஒரு ப்ரோமோ வந்துடும். போன தடவை மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பஸ்ல எல்லாம் பேசிட்டு போனாரா, சார் இங்க வேணாம் சார், அங்க பிபில வேணாம் சார், அங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ப்ரோமோ வச்சு அவரையுமே கலாச்சுமே கூட பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்மெயிலோட பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த டைம் வந்து வேற டைப்ல வந்து எப்படி இருக்க போகுது ஒரு ரிவீல் பண்ற மாதிரி. இப்ப 5th சீசன்லாம் 5 பஞ்சபூதங்கள் கலந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஆனா அந்த லோகோல மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய உள்ள வந்து பாத்தீங்கன்னா ராஜு மட்டும்தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் நல்லா. அதனால வந்து அதெல்லாம் கலந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு, அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 9க்காக எந்தளவு வெயிட் பண்றீங்க எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.